ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருமூர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிரன் பூட் சிடியோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஹிரன் பூட் சிடி மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பாஸ்வேர்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஓஎஸ் லைவ் சிடியாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் bootable USB அதை மாற்றி வச்சுருக்கேன். அதை எப்படி மாற்றுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கணும், உங்களுக்கு தெரியலனா. இப்போ நான் F10 ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுவுக்கு வந்துட்டு அந்த பென்ட்ரைவை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லினக்ஸில் போயிட்டு லினக்ஸ் இந்த ஓஎஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிச்சோன்னே அந்த லினக்ஸோட ஓஎஸ் லாகின் ஆகி உள்ளே வந்துடும். இப்போ ஓஎஸ் லாகின் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, பார்ட்டிஷன்ஸ் டூல்ஸு நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக இது லைவ் சிடியாகவே வேணாலும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நெட் கனெக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறதுனால ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஓஎஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் விண்டோஸ் மினின்னு போனீங்கன்னா அதில் விண்டோஸ் 7 விண்டோஸ் XP இருக்குது. நான் XP சூஸ் பண்ணிக்கிறேன். XP லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். லோடாக இருக்குது, லோடாகி வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் ரெக்கவரி டூல்ஸு, பார்ட்டிஷன் டூல்ஸு, டூல்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு டூலாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டூலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்துக்கங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டூல்ஸ் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு முடிஞ்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா பண்ணுறேன்.